வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு சின்ன பொண்ணு, ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு என்னாச்சுன்னா, திடீர்னு அதுக்கு ரொம்ப காய்ச்சல், உடம்பு சரியில்லை. 4 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருச்சு. 4 நாள் கழித்து ஸ்கூலுக்கு போகும்போது நிறையா பாடம் டீச்சர் நடத்திட்டாங்க. ஐயோ, நிறையா பாடம் நடத்திட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணியிருக்கா, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட நோட் புக் கேட்டிருக்கா. அப்பா அந்த நோட் புக் கொடுக்குறியாப்பா, நான் போய் எல்லாம் காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டப்போ, அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லிட்டா, இல்லைப்பா என்னால் கொடுக்க முடியாது, எனக்கு வந்து இன்றைக்கி சாயந்தரம் படிக்கிறதுக்கு வேலை இருக்குது, என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். இவளுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னப்பா, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவள் வந்து நோட் புக் கொடுக்கலையே அப்படின்னு இவளுக்கு ரொம்ப வருத்தம், எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அது எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுக்காமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கும்போது, இன்னொரு பொண்ணு வந்து என்னோடய நோட் புக் வேணால் எடுத்துகிட்டு போப்பா, என்னோடது எல்லாமே எழுதிட்டேன், நீ என்னோடது எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாள். இவன் அந்த நோட் புக் வாங்கிட்டு அவள் வந்து இன்னும் ஷாக்லேருந்தே மீளல. வீட்டுக்கு போகிறா, ரொம்ப சோகமாக இருக்கா. அவள் சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, மூட் அப்செட்டாகவே இருக்குது. நைட்டெல்லாம் யோசனை பண்ணுறா, நானும் அவளும் எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸு, எப்போதுமே ஒன்றா தானே இருப்போம், நான் அவளுக்கு எவ்வளோ சாக்லேட்லாம் கொடுத்துருக்கேன், எது எனக்கு கிடைச்சாலும் அவளுக்கு தானே ஃபஸ்ட்டு கொடுப்பேன், ஏன் அவள் எனக்கு நோட் புக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே பிரச்சனை. இந்த திரும்பி திரும்பி அதே நினைக்கும் போது வந்து அப்சஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி திருப்பி அதே தாட் தான் அவளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் எந்த மூடும் இல்லை, எந்த நல்லா பேசலை, ஒரு அப்செட்டாகவே இருக்கா. அடுத்த நாள் லீவ் வருது. அடுத்த நாள் லீவ் வந்தோடனே இவன் என்ன பண்ணுறா, யூஸ்வலாக லீவ் அப்படின்னா ரொம்ப குஷியாக குதிச்சுக்கிட்டு இருப்பாள். அப்போ இந்த தடவை வந்து குதிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணலை, உண்மனே இருக்கிறா. சரி, அவங்க வீட்டில் வந்து அவள் பேசுகிற, எப்படிம்மா எனக்கு கொடுக்காமல் இருக்கா, எப்படிம்மா கொடுக்காமல் இருக்கா, அட பரவாயில்ல விடுடா சார், உனக்கு தான் இன்னொரு நோட் புக் கிடச்சிருச்சு. அது அவள் கேட்கவே இல்லை. அப்புறம் சாயந்தரமாக அவங்க எல்லாம் இதுக்கு பார்க்குக்கு போகிறாங்க. பார்க்குக்கு போகும்போது அவளுக்கு வந்து ஊஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஊஞ்சலில் ஏறி உட்காரு பாப்பா, நான் உனக்கு ஆட்டி விட்றேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது, வேண்டாப்பா வேண்டாப்பான்னு சொல்கிறா. அப்புறம் இல்லைப்பா நீ உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து உட்கார வச்சு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அவள் அந்த ஊஞ்சல் ஆட ஆட அவளுக்கு வந்து அவள் ஃப்ரெண்டோட நினைப்பு எல்லாம் மறந்துடுது. அப்புறம் ஹாப்பியாக இருக்கா, ரொம்ப குஷியாக இருக்கா. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட, அப்பா இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஹைட்டுக்கு போயிட்டு வந்து அப்படியே ஹாப்பியாக கேட்க போக்கேன்னு சிரிச்சுட்டே இருக்கிறா. சிரிச்சுட்டே இருந்தோடனே அதுக்கப்புறமே வந்து அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வெளியெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. சந்தோஷமாக இருந்தோடனே அவளுக்கு வந்து அப்புறம் தூங்க போகிறாங்க. தூங்க போகும்போது அவளுக்கு தோணுச்சு, இன்னும் நம்ம 2-3 நாளாக என் ஃப்ரெண்டை பற்றியே நினச்சிட்டே இருந்தோமே, இப்போ வந்து நான் ஊஞ்சல் ஆடும்போது எனக்கு டோட்டலாக என் ஃப்ரெண்டோட பிரச்சனையே மறந்துருச்சு. அப்புறம் வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசனை பண்ணுறா. என் ஃப்ரெண்டு வந்து நோட் புக் கொடுக்கல, அவள் கொடுக்காததுக்கு உண்மையான காரணம் அவளுக்கு நிஜமாகவே படிக்கிறது இருந்திருக்கலாம், ஏதாவது அவள் மிஸ் பண்ணியிருப்பா, அதனால் அவள் கொடுக்காம இருந்திருக்கலாம். நான் ஏன் ஃப்ரெண்டை தப்பாக நினச்சேன் அப்படின்னு ஃபஸ்ட் பாயிண்ட் யோசனை பண்ணுறான். அடுத்த பாயிண்ட் என்ன யோசனை பண்ணுறான்னா, எனக்கு என் ஃப்ரெண்டு மேலே வருத்தம், நான் ஏன் எங்கள் அம்மா அப்பா கிட்டே நான் வந்து உருன்னு இருக்கணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கும் இது விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே, நான் ஏன் எங்கள் அம்மா அப்பா கிட்டே அப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுது. மூணாவதாக நினைக்கிறா, என் ஃப்ரெண்டு நோட் புக் கொடுக்காதனால நான் ஏன் தூங்காமல் இருக்கேன், நான் ஏன் சாப்பிடாமல் இருக்கேன், என்னையுமே நான் ஏன் பனிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். 4வது பாயிண்ட் என்ன யோசனை பண்ணுறான்னா, அவள் கொடுக்கல, அவனால் கொடுக்க முடியாமல் உண்மையான காரணமாக இருக்கலாம், ஆனால் பக்கத்தில் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்தாலே அதையே நான் அப்ரிஷியேட் பண்ணல. அப்போது நான் ஒரு பொண்ணை தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், பட் எனக்கு இன்னொரு பொண்ணும் ஃப்ரெண்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் ஏன் அந்த அந்த பொண்ணை வந்து நான் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணலை, நான் ஏன் அதை செரிஷ் பண்ணல அப்படின்னு அவள் கேட்குறான். அப்போ இதெல்லாம் நான் ஒரு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வருது. அதுக்கப்புறமே ஒரு நோட் புக் கொடுக்காததுக்கு நான் ஏன் எனக்கு எல்லாமே என்னை விட்டு போச்சு, நான் ஏன் எனக்கு வேறு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, நான் ஏன் அவளுக்கு வந்து ஒரு சாக்லேட் கொடுத்தது நான் ஏன் ஷேர் பண்ணேன் அப்படின்னா, நான் சாக்லேட் கொடுக்கும்போது அவளுக்கு குஷியாக இருந்தது, நான் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது நான் குஷியாக இருந்தேன், அதையே நான் ஏன் வருத்தப்படணும், அதனால் நான் வந்து வருத்தப்பட வேண்டியது இல்லையே அப்படின்னு அவள் யோசனை பண்ணுறான். 6வது பாயிண்ட் என்ன யோசனை பண்ணுறான்னா,
எனக்கு அவள் கொடுக்கலன்னு டிசப்பாயின்மெண்ட். நான் ஏன் அந்த கோவத்தை எல்லாத்து மேலேயும் காமிக்கணும்? நான் எதுக்கு எரிஞ்செரிஞ்சு உழுகணும்? எதுக்கு இப்படிலாம் நான் இருக்கணும்? இன்றைக்கி நான் வந்து அப்புறம் 7வது பாயிண்ட் என்ன நினைக்கிறேன், இன்றைக்கி நான் வந்து பார்க்குக்கு போய் ஊஞ்சல் ஆடும்போது எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. நான் எந்த இதுவுமே ஃபீல் பண்ணலையே. ஊஞ்சல் ஆடும்போது குஷி மட்டும்தானே இருந்துச்சு. அப்போது நானாக வந்து இதெல்லாமே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு 3 நாளாக நான் வந்து என்னையவே நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, சின்ன சின்ன விஷயத்த பெருசு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கே அந்த தாட் வருது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு நிறையா ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இது ஒரு சின்ன பிள்ளை கதையாக இருந்தாலுமே நமக்கு ஒரு அப்சசிவ் தாட் இருக்குது, ஒரு அப்சஷன் இருக்குது. ஏன் இது நடக்கலை, ஏன் இது பண்ணல, ஏன் அவங்க அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையும் நம்ம வந்து மற்றவங்கள நினச்சிக்கிட்டு சாதாரண விஷயத்த பெருசு பண்ணிக்கிட்டு பெருசான விஷயமா இல்லையான்னு கூட தெரியாமல் நம்மளை வருத்திக்கிறோம். இது தேவையான்னு நம்ம தான் ஃபீல் பண்ணோம். ஓகேயா? ஸோ இதுதான் உங்களுக்கு தாட் ஃபார் த டே. அப்சசிவ் பிஹேவியர் இருந்தால் அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வர பாருங்கள். ஓகேயா?